நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில நாம சித்திரை நட்சத்திரக்காரர்களினுடைய வாழ்க்கை ரகசியங்களை பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய இளமை பருவத்திலிருந்து முதுமை காலம் வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் என்ன, அது யோக திசைகளா அவயோக திசைகளா, அந்த திசைகள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், உங்களுடைய பேசிக் குணம் என்ன மாதிரி இருக்கும். சித்திரை நட்சத்திரம்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நீங்கள். அப்ப செவ்வாயினுடைய ஆற்றல் அறிவு எல்லாமே இருக்கும். செவ்வாயினுடைய ஆற்றல் இருக்குது. அதே நேரத்துல உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது முதல் 2 பாதம் கன்னி ராசியிலும் 3-4 பாதங்கள் துலாம் ராசியிலையும் விழும். அப்ப உங்களுடைய குணங்கள் சற்று வேரியேஷன் இருக்கும் கண்டிப்பாக. அப்ப அது என்னென்ன மாதிரியான ஒரு மாறுதல், அதாவது சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சித்திரை நட்சத்திரம்னு தெரியும், ஆனா என்ன ராசின்னு தெரியாது. அது கன்னி ராசியா அது துலாம் ராசியான்னு தெரியல. அந்த பாதங்கள் கொஞ்சம் அந்த டைம் உங்களுக்கு சரியான ஒரு நேரம் குறிக்கல அப்படின்னா உங்களுக்கு ராசி மாறிடும். அப்ப இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க முதல்ல உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல டிசைட் பண்ணணும். அது உங்களுடைய குணத்தை வைத்து கூட நீங்க அதை டிசைட் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய குணங்கள் என்ன, துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்ப இந்த பதிவுல சொல்லுவேன். இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்தா கூட இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கூட நீங்க தீர்மானம் செய்து கொள்ளலாங்க. கன்னி ராசி நீங்க சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா உங்களுடைய குணம். கன்னினா என்னது, புதனினுடைய வீடு. அப்ப புதன் அப்படிங்கும் பொழுது என்ன, அறிவுபூர்வமா எதையுமே சிந்திப்பீங்க. ஒரு விஷயத்துல ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அறிவு தான் முக்கியம்னு நினைப்பீங்க. அதே போல உங்களுக்கு துலாம் ராசி நீங்க சித்திரை நட்சத்திரம்னா உங்களுக்கு என்ன எது முக்கியம் அப்படின்னா அழகா இருக்குதா, நல்ல ஒரு வசீகரமா இருக்குதா, பார்ப்பதற்கு நல்ல தோற்றம் நல்லா இருக்குதா அப்படின்னா அதை வைத்துதான் நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு முடிவெடுப்பீங்க. அதாவது புதன்னா அறிவு, சுக்கிரன் அப்படின்னா அழகு. இதுதான் பாயிண்ட் உங்களுக்கு அந்த ராசியை நீங்க டிசைட் பண்றதுக்கு. அப்ப உங்களுக்கு பேசிக்கா என்ன குணம் இருக்கும், செவ்வாயினுடைய குணம் அப்படியே இருக்கும். ஒரு வேகம், முன்கோபம், ஒரு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஒரு காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு களைச்சு போய் ஈவினிங் வரும்போது கூட அவங்கள பாத்தீங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷா, அப்பதான் மார்னிங் வேலைக்கு போற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு களைப்பு தெரியாம, ஒரு அலுப்பு தெரியாம எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறவங்க யாருன்னா இந்த செவ்வாய் நட்சத்திரத்துல செவ்வாயினுடைய ராசி லக்கணங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு இந்த குணம் இருக்குங்க. அதே போல உங்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் அந்த குணம் இருக்கும். ஒரு வேகம் எப்பவுமே இருக்கும். ஒரு வேலையை முடிக்கணும்னா டக்கு டக்குன்னு முடிக்கணும். ஒரு இடத்துக்கு போறதா இருந்தானா அந்த இடத்துக்கு எதுக்கு போறோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சிடணும். ஒரு ஷாப்பிங் போறீங்களா, போனோமா ஷாப்பிங் டக்கு டக்குன்னு ஷாப்பிங் முடிச்சுட்டு வரணும். நிதானமா நின்று நிதானமா கொஞ்சம், அதாவது ஒரு ஷாப்பிங் போனா கூட ஒரு சிலர் நினைச்சுவாங்க நிதானமா போயிட்டு நிதானமா அங்க சாப்பிட்டுட்டு நிதானமா வருவாங்க. ஆனா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க பொதுவா. அதாவது போனோம்னா மடமடன்னு அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும். ஒரு கோவிலுக்கு போனா கூட அதுதான். கோவிலுக்கு போனா கூட என்னன்னா கோவில ஒரு இடத்துல அப்படி நின்று நிதானமாலாம் சாமியை கூட வணங்க மாட்டாங்க. மடமடன்னு வேகமா பிரகாரம் சுத்தி வர்றது, சாமியை வணங்கி விட்டு அப்படி எல்லாத்துலயுமே வேகம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்ப அந்த வேகம் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு சுறுசுறுப்பு, இந்த நேரத்துல இந்த வேலையை முடியும். ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும் அவங்களுக்கு. எதுவுமே ஒரு எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு சின்னதா கூட ஒரு தப்பு நடந்தானா டக்குன்னு கோபம் வந்துடும். வீட்டுல எல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்றாங்கன்னா கூட டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆனா இவங்களே தப்பு பண்ணான்னா அந்த மாதிரி மத்தவங்க கோவப்படுறதுக்கு இடம் கொடுப்பதும் இல்லை அவங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்ப இந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் தான் உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குங்க. சரி, உங்களுடைய குணங்கள் பேசிக்கா உங்களுடைய குணங்கள் நான் சொல்லிட்டு வரேன். ஒரு தைரியசாலிகள், எதுக்கும் அஞ்ச மாட்டேங்க, யாருக்கும் அஞ்ச மாட்டேங்க. ஒரு அவங்க பெரிய ஒரு ஆளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருது, அவன் நம்மள அட்டாக் பண்ண போறான் அப்படின்னா கூட பயப்பட மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு உடல் வலிமையும் அதிகம். உடல் வலிமை அதற்கேற்ற மாதிரி ஒரு சுறுசுறுப்பா நீங்க இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனால ஒரு உடல் பலம் உங்களிடம் இருக்கும்.
அதனால உங்களுக்கு வந்து இந்த தைரியமும் இருக்கும். அதே போல நீங்க வந்து ஒரு உங்களுடைய பேரண்ட்ஸ், சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அதே போல நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்துல, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு குடும்பத்துல பிறப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். ஒரு ஊர்ல வந்து ஒரு தெருல வந்து ஒரு அந்தஸ்தா ஒருத்தர் அவங்கன்னா தெரியும், அந்த தெருவுல எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு குடும்பத்துல பிறக்கிறாங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. அதுவும் உங்களுக்கு இருக்குது. அதே போல உதவி, யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டாலும் சரி, அது யாரோ மின்பின் தெரியாதவங்களா இருக்கலாம், உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம், இருந்தாலும் கூட உங்களால முடிஞ்ச உதவியை ஓடி ஓடி போய் செய்வீங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதுல உங்களுக்கு ஒரு திருப்தி, அது வந்து உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லுங்க. அழுத்தம் திருத்தமா இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அந்த எந்த இடமாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி சொல்வீங்க. சரி, அவங்க வந்து நீங்க சொல்றத வந்து மத்தவங்க கேட்டுக்கல அப்படின்னா உடனே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. ஐயோ, நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்களேன்னு. அதே உங்களுக்கு உங்க குடும்பமாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து எதிர்த்து பேசுவீங்க. அதை வந்து சண்டை பிடிக்கிறது, நீங்க வந்து உங்களுடைய கொள்கையில வந்து எந்த இடத்துலையுமே எதற்காகவும் யாருக்காகவும் அதை வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வந்து இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து காதல் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த காதல் கைகூடவும் செய்யும். அதே நேரம் கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு வந்து அந்த காதல் என்பது ஒரு சிலருக்கு அந்த ஒரு நீங்க நினைத்த மாதிரி அமைவதில்லை. கன்னி ராசி வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் ராசி. அப்ப வந்து உங்களிடம் வந்து எல்லா திறமை இருக்கும், அறிவு இருக்கும், மதிநுட்பம் இருக்கும், ரொம்பவும் ஒரு டேலண்டா இருப்பீங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு அதீதமான ஒரு நாலேஜ் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களிடம் ஒரு பிளஸ்ஸா இருக்கும். நீங்க வந்து எல்லாத்துலயுமே அழகை விட அறிவை நோக்கி போகக்கூடியவர்கள். அப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்கும். உங்களுடைய மேரேஜ்க்கு, திருமணம், ஒரு காதல் ரிலேஷன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்பவும் ஒரு அதிகமாக இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ட்ட வந்து ரொம்பவும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. இவங்க அப்படி இருக்கணும், நம்மள நல்லா பாத்துக்கணும், நம்மளோட அன்பு பொழியணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்க. ஆனா அந்த வரக்கூடிய பார்ட்னர் அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து ரொம்பவும் டிசப்பாயிண்ட் ஆகுறதுக்கு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் ஒரு வாய்ப்பு உண்டு, சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு. அதே நேரம் துலாம் ராசிக்கு வந்து என்னன்னா நீங்க வந்து அந்த மற்றவங்களை வந்து ஒரு கையாளக்கூடிய அந்த பக்குவம் உங்களிடம் உண்டு, சுக்கிரன் அப்படிங்கிறதுனால. ஒரு அழகுக்கு மயங்குவீங்க, அழகான ஒரு பேச்சின் மூலமாக மற்றவங்களை மயக்கி விடுவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய குணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காதல் திருமணத்துல ஓரளவு சக்சஸ் ஆறாங்க இந்த சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில பிறக்கிறவங்க. அதே நேரத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நீங்க ரொம்பவும் அடங்கி ஒடுங்கி போகாட்டா கூட நீங்க வந்து அவங்களை வந்து ஒரு டாமினேட் பண்றவங்களா இருந்தா கூட அது வெளியே தெரியாது. ஏன்னா உங்களுடைய பேசிக்கா அது அன்பு மூலமாக அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க. இருந்தாலும் உங்களிடம் சுயநலம் என்பது கொஞ்சம் அதிகம்தான். எப்பவுமே ஒரு சுயநலமா உங்களுடைய நலத்தை மட்டும்தான் யோசிப்பீங்க. அது வந்து உங்களுடைய பேசிக் குணமாகவே இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறவங்க துலாம் ராசிக்காரங்க, அட்ஜஸ்ட் ஆக முடியாம கொஞ்சம் தவிக்கிறவங்க கன்னி ராசிக்காரங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து பேசிக்கா சொல்றது. சண்டை போடணும், செவ்வாய்னாலே வந்து அந்த சண்டை போடுறதுல கொஞ்சம் ஒரு குறியா இருப்பாங்க. சண்டை நீங்க வந்து எப்படின்னா சண்டைன்னு நீங்களே போகிறது இல்ல. சண்டை வம்பு, ஏதோ ஒரு வம்பு வருது அப்படின்னா வந்த சண்டையை விட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக் குணம் உங்களிடம் இருக்கும். ஆனா பொதுவா வந்து சொசைட்டில வந்து ஒரு எப்பவும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோடு கௌரவத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுல ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ரெண்டு ராசிக்குமே, கன்னி துலாம் ராசி ரெண்டுலயுமே அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு ஒரு கௌரவமா ஒரு அந்தஸ்தோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல உயர்ந்த அங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஊர்ல இருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்க, பெரிய அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்களோட எல்லாம் ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பீங்க. அந்த கனெக்ஷன் அதாவது அது வந்து உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். ஒரு அரசியல்ல ஒரு ஈடுபாடு இருக்கலாம், அதன் மூலமாக ஒரு பெரிய அரசியல் தலைவர்களுடைய அறிமுகம், அவங்களுடைய சிநேகம், அதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே போல துலாம் ராசி அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா விதவிதமா ஆடை அணியணும்னு ஆசைப்படுவீங்க. ரொம்ப ஒரே ட்ரெஸ்ஸை வந்து அடிக்கடி போடணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. விதவிதமா ட்ரெஸ் போடணும், நல்ல உடைகள், அதாவது வெளியில வந்து ஒரு பகட்டா நம்மளை காமிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அது வந்து உங்களிடம் வந்து இருக்குங்க. அதே போல உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு
இது வந்து ஒரு வேண்டாத ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது தந்தைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு தவறான கருத்து இப்ப கூட இருக்குது. சித்திரை நட்சத்திரத்துல குழந்தை பிறந்துட்டுனா ஐயோ தந்தைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பழைய காலத்து அந்த முன்னோர்கள் வந்து அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கை வந்து அது வந்து ஒரு சரியான நம்பிக்கை கிடையாது. இப்ப சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தாலும் கூட பேசிக்கா என்ன, அந்த தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் எது? 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். அடுத்து சூரியன். சூரியன் வந்து ஒரு நல்ல அமைப்புல இருக்கணும். அவர் வந்து நீசம் ஆயிட்டாரு, பகை கிரகம் ஆயிட்டாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் தந்தைக்கு பிரச்சனை தான் இல்லைங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பொதுவா அந்த சித்திரை அப்படிங்கும் பொழுது எல்லோருக்குமே அது வந்து ஒரு பயம். அதாவது தந்தைக்கு ஆகாத இந்த குழந்தை தந்தை பிறந்த உடனே அந்த முதல் தாட்டு அதுதான் வரும். அது நிறைய குடும்பங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து தான். அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்துட்டா கூட அந்த குழந்தைகளுடைய 9ஆம் பாவகம் எப்படி இருக்குது, அந்த குழந்தைகளுடைய சூரியன் வந்து அந்த பாவகத்தில் எந்த பாவகத்துல வந்து இருக்கிறாரு, நல்ல ஒரு பகை நீசம் பெறாம இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து ரொம்ப மெயின். இப்ப இந்த சித்திரை நட்சத்திரத்துல நீங்க உங்க வீட்டுல ஒரு குழந்தை வந்து ஜனனம் எடுக்குது, இல்ல நீங்களே ஒரு சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. அப்ப உங்களுடைய அந்த ஜனன காலத்துல உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்ன தசைன்னா உங்களுக்கு செவ்வாய். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய திசையில தான் உங்களுடைய ஜனன காலம் ஆரம்பிக்குது. சரி, பிறக்கும் பொழுது அந்த செவ்வாய் திசை வந்து பாத்தீங்கன்னா 7 வருட காலம். 7 வருடம்னா நம்ம ஒரு உத்தேசமா ஒரு 3-4 வேணா வச்சுக்கலாம் மேக்சிமம். இப்ப வந்து இந்த 3-4 வருஷத்துல உங்களுக்கு வந்து வரக்கூடிய தசை பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை. சரி, செவ்வாய் தசை பிறக்கும் பொழுது அந்த நான் சொன்ன மாதிரிக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல, அதாவது உங்களுடைய தாய்க்கோ தந்தைக்கோ வந்து ஒரு நிறைய அண்ணன் தம்பிகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கும். நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள், நிறைய சொந்த பந்தங்கள் வந்து உங்களை வந்து பார்த்து உங்களை வந்து உங்களை பார்த்து மகிழக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இந்த செவ்வாய்ங்கிறதுனால ஒரு சகோதர காரகன் இல்லைங்களா? அதனால ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல வந்து பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே அமையும். அதே போல செவ்வாய் பிறக்கும் போதே, இந்த குழந்தைகள் பிறக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க ஒரு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் குடிக்கீங்க அப்படின்னா அதை போட்டு உடைக்கிறது, வீசுறது, அதெல்லாம் உங்களிடம் அந்த குழந்தைகளிடம் அதிகமா இருக்கும். ஏன்னா செவ்வாயினாலே என்ன, ஒரு வீரமா செயல்படுறது, ஒரு வீரம், ஒரு கோபம், ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போதே அதோடைய கோபம்லாம் தெரியும். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, ஒரு சரி பேச்சு கேட்கலன்னு ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா அப்படியே பாஞ்சு வந்துருவாங்க. அது வந்து அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அந்த அந்த குழந்தைகளுடைய குணங்கள்லயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த செவ்வாய் மகாதசை ஒரு சொந்த பந்தங்கள்லாம் உங்களை வந்து ஒரு அன்போடு ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய, தாய் தந்தையை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு அந்த செவ்வாய் மகாதசை உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. அடுத்து வந்து ஒரு 3-4 வயசு முடியுது உங்களுக்கு. அடுத்தாப்புல வரக்கூடிய தசை ராகு மகாதசை. இந்த ராகு தான் உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்றாரு. அதாவது முக்கியமா ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு தசை வந்து உங்களுக்கு ராகு தசை தான். அந்த ராகு தசை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பருவத்திலே வந்துருது. இளம் பருவத்துல 4 வயதிலே வருது. அப்ப இந்த 4 வயதுல நீங்க வந்து உங்களை வந்து பள்ளியில சேர்ப்பதற்கு முன்னே வந்துடும் கிட்டத்தட்ட. அப்ப வந்து பள்ளியில சேர்க்க நீங்க போகும்போது ராகு மகாதசையில தான் அந்த பிள்ளை வந்து குழந்தை வந்து அந்த ஸ்கூலுக்குள்ள போகுது. அப்ப அந்த பிள்ளைகளினுடைய அந்த கல்வி படிப்பு எப்படி இருக்குது, அவங்களுடைய கல்வி வந்து எப்படி இருக்கும் இந்த ராகு மகாதசையில அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து கல்வியில கொஞ்சம் கேர் தான் எடுக்கணும். மற்ற குழந்தைகள் மாதிரிக்கு ரொம்ப சூட்டிப்பா இருக்க மாட்டாங்க ராகு மகாதசையில. அந்த குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்ப வந்து அவங்க வந்து சூட்டிப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த படிப்புல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆர்வம் என்பது இருக்காது. மற்ற எல்லா விஷயத்திலையும் அவங்க வந்து மிகவும் ஒரு திறமைசாலியா இருப்பாங்க. ஒரு ஓவியம் வரைகிறது, விளையாடுறது, ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு அதுல வந்து நல்ல ஜெயிக்கிறது, அதுல எல்லாம் அதிகமான ஒரு ஆர்வம் என்பது இருக்கும். அப்ப அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களினுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லைன்ல அவங்களை வந்து திருப்பணும். நிறைய பேருக்கு வந்து அந்த இளமை பருவத்திலேயே இந்த வரையக்கூடிய டிசைன் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் நிறைய ஈடுபாடு என்பது வரும். ராகு எந்த பாவகத்துல இருக்கிறாருங்கிறத பொறுத்து அந்த குழந்தைகளுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளை வந்து அந்த பேரண்ட்ஸ் தான் சரியான முறையில டீல் பண்ணணும். அவங்கள டீல் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். நம்ம சொல்றதை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வந்து
அந்த குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்றது என்பது பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். அவங்கள வந்து அந்த கிட்டத்தட்ட 4 வயதுல வரக்கூடிய அந்த ராகு மகாதசா அவங்களுக்கு 20-22 வயது வரைக்கும் இருக்கும். 22க்கு மேல கூட போகலாம் ஒரு சிலருக்கு. அப்ப வந்து அந்த வயது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வயது. நீங்க வந்து அப்பதான் 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், காலேஜ், கிட்டத்தட்ட அந்த காலேஜ் படிப்பு வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ராகு மகாதசை தான் நடக்கும். அப்ப அந்த பிள்ளைகளை வந்து சரியான விதத்துல வந்து நீங்க பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. அவங்க சரியா படிக்க மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், மோசமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸாலே கெட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து யார்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க, அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்க வந்து எப்பவும் அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் பேரண்ட்ஸ். அதுல ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் வந்து அந்த பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரிக்கு போறீங்க, உடனே அங்க வந்து காதல்ல வந்து ஒரு ஈடுபாடு, எதிர்ப்பாளரிடம் ஈடுபாடு, அப்ப ஒரு காதல்ல ஈடுபாடு, அதுல வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுறது, காதல் தோல்வி அடைகிறது, அதனால ஒரு விரக்தி அடைந்து சுத்துறது, இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு வரும். இந்த ராகுன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் தான், ஒரு குழப்பம் தான். அது குழந்தை பருவத்துல வரும்போது அந்த குழந்தைகள்னால அந்த ராகு மகாதசையினுடைய அந்த வீரியத்தை வந்து தாங்கிக்க முடியாது. ராகு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 30 வயசுல வருது, 40 வயசுல வருது அப்படின்னா அந்த வயதுல உள்ளவர்களால கூட தாங்க முடியாது. அது அப்போது கூட அந்த ராகு வந்து அவங்கள வந்து ஒரு படாத பாடு படுத்தி விடும். ஆனா அந்த குழந்தை பருவத்துல வரக்கூடிய அந்த ராகு வந்து அவங்களுக்கு என்ன, அவங்கள சுத்தி என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. நம்ம வந்து அந்த குழந்தைகள் மேல குறை சொல்லுவோம். அந்த குழந்தைகளை வந்து நம்ம குழந்தைகள் மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து மன வருத்தம் அடைவோம். ஆனா அதெல்லாம் வேண்டாத விஷயங்கள். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ராகுவினுடைய பிடியில இருக்காங்க. ராகு என்பதே என்னது, ஒரு சர்ப்ப கிரகம். சர்ப்ப கிரகத்தினுடைய ஒரு பிடியில இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து நீங்க வந்து கோபப்படுறதை விட்டுட்டு பரிதாபம் தான் படணும். அவங்களை எப்படி வந்து நல்ல வழியில அவங்களை வழிநடத்தி செல்வது, ஏதோ அவங்க ஆஹோ ஓஹோன்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படாவிட்டால் கூட ஏதோ ஒரு மீடியமா ஏதோ ஒரு படிச்சு ஒரு கல்லூரி படிப்பையாவது முடித்து கொண்டு வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அதற்கு வந்து அவங்க ரொம்பவும் சிரமப்படுவாங்க. அந்த சிரமப்படக்கூடிய அந்த டைம்ல பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். சரி, அவங்களுக்கு வந்து இந்த ராகு மகாதசை நடக்கிறதுனாலதான் அந்த குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து கோபப்படுறாங்க, உங்களை எதிர்த்து பேசுறாங்க, உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. அப்ப வந்து அந்த இடத்துல அந்த ராகு மகாதசை நடக்கக்கூடிய அந்த டைம்ல 22 வயது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க வழியில வந்து போய் அவங்க வழியில போய் தான் அவங்களை கைக்கு கொண்டு வர வேண்டும், வழிக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க கவனமா இருங்க. இந்த ராகு மகாதசையில காதல் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் இப்ப வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு மெச்சூரான ஒரு காலேஜ் பருவத்துல இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து காதல் போன்ற விஷயங்கள்ல அது இன்ட்ரெஸ்ட் அதிகமா காட்டுறீங்க. நீங்க போய் அதை வந்து கொஞ்சம் நீங்க வந்து டீப்பா போய் பார்த்தீங்கன்னா அந்த காதல், நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்க உங்களை வந்து நிஜமாவே காதலிக்க மாட்டாங்க. அதுல அவங்க ஏதோ ஒரு ஏமாற்றுத்தனம் இருக்கும். அப்ப வந்து அந்த இடத்துல நீங்க இப்பவே ரியலைஸ் ஆயிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏமாற்றம் என்பது இருக்காது. சரி, இந்த 22 வயது வரைக்கும் அந்த நீங்க வந்து ராகு மகாதசையில இருக்கீங்க, படிக்கிறது அதெல்லாம் நீங்க வந்து அந்த ராகுவினுடைய அமைப்பை பொறுத்துதான். உங்களுடைய பர்த் சார்ட்ல ராகு வந்து எந்த பாவகத்துல இருக்கிறாரு, அப்ப அந்த பாவகம் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ராகு வந்து எந்த பாவகத்துல இருக்கிறாரு, இந்த வீடு கொடுத்த கிரகம் நல்ல அமைப்புல இருந்ததுன்னா ராகு ஓரளவு ஒரு நல்ல பலனை செய்வார். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும். நீங்க இருக்கீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு வேற ஊருக்கு போறாங்க, அப்ப நீங்களும் போறீங்க. அப்ப ஒரு புது இடத்துல புது மனிதர்களோடு ஒரு புது என்விரான்மெண்ட், புது நண்பர்கள், ஒரு எல்லாமே சேஞ்ச் ஆகும் இந்த டைம்ல. அதெல்லாம் கூட இந்த ராகு மகாதசையில நடக்கும். வெளியூர்ல போய் படிக்கிறது, இல்லைன்னா நீங்க போய் ஹாஸ்டல்ல போய் பேரண்ட்ஸை பிரிஞ்சுட்டு ஹாஸ்டல்ல போய் படிக்கிறது, அதெல்லாம் ஒரு சிலருக்கு வரும். ஹாஸ்டல்ல படிக்கிறது ஒரு சிலருக்கு வந்து நல்ல இதுன்னா வெளி மாநிலத்துல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல போறக்கூடிய யோகம் எல்லாம் கூட அந்த டைம்ல, அதாவது ஃபேமிலி, உங்களுடைய குடும்பமே வெளிநாட்டுக்கு வந்து செட்டில் ஆகுற மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் நிறைய பேருக்கு வரலாம்.
உங்களுடைய தந்தையாருக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைச்சிட்டு அப்படின்னா நீங்க குடும்பத்தோட போறீங்க. அப்ப அந்த மாதிரி குடும்பமே ஷிஃப்ட் ஆகுற மாதிரி கூட தன்மை கூட வரலாம். அதாவது ராகு இந்த இளம் பருவத்துல வரும் பொழுது அந்த சொந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அது வந்து அந்த அந்த ராகு மகாதசியில நடக்குது. சரி, ராகு மகாதசி எப்படியோ முடிச்சிட்டு 22 வயது கடந்து நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 22 வயது கடந்து வந்ததற்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய திசை என்னன்னா குரு மகாதசை. குரு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க ராகு மகாதசையில ஓரளவு படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தகுதி வந்தது அப்படின்னா இந்த குரு மகாதசையில உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, ஒரு ஒரு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்குது. காதல் இருந்தீங்கன்னா அந்த காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேரா உங்களுடைய பர்த் சார்ட் நல்லா இருந்ததுன்னா அந்த காதல் ஜெயிக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துல குரு மகாதசைக்கு வர்றீங்க, குரு மகாதசையில தான் உங்களுக்கு திருமணம் ஆகிறது. அது காதல் திருமணமோ நீங்க அரேஞ்ச்டு மேரேஜோ நடக்குது. அந்த திருமணம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில வந்து அப்போதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் வரும். நம்ம வந்து இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பயம் வரும், ஃபியூச்சரை பற்றிய ஒரு பயம் வரும். அந்த பயத்தை கொண்டு நீங்க வந்து ஓரளவு நீங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வேலையில, உங்களுடைய முயற்சியில, உங்களுடைய உத்தியோகத்துல எல்லாத்துலயுமே உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 22ல இருந்து 38 வயது வரைக்கும் அதற்குள்ள கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து திருமணம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில வந்து ஓரளவு செட்டில் ஆகக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் நிறைய பேருக்கு வரும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வீடு மனை வாங்குறது, ஒரு லோன் போட்டு வீடு மனை வாங்குறது, அந்த மாதிரி ஒரு தன்மை, வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கும் உங்களுக்கு அந்த குருவினுடைய ஒரு அமைப்பை பொறுத்து. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். கடன்ல வந்து கொஞ்சம் ஒரு சிலர் வந்து மாட்டிக்குவீங்க இந்த வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்ல. ஒரு சிலர் வந்து உங்களுடைய சகோதரிகளுக்கோ வந்து ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும், அதுல வந்து ஒரு லோன் போட்டு திருமணம் பண்ண, படிப்பு செலவுக்காக சகோதரிகளுடைய படிப்பு செலவுக்கு லோன் போட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த குரு மகாதசையில உங்களுக்கு வந்து வரலாம். உங்களுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இந்த சகோதரிகளினுடைய பிள்ளைகள் அவங்களோடு உங்களுடைய வாழ்க்கை வந்து இணைந்தேதான் போற மாதிரி இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த செவ்வாய் சகோதரக்காரகன் என்பதனால அந்த சகோதர பாசம் என்பது உங்களுக்கு இளமையில் இருந்து முதுமை பருவம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நான் சொன்ன மாதிரி குரு வந்து நல்ல அமைப்புல இருந்ததுன்னா அந்த ஓரளவு உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு டெவலப்மெண்ட் வளர்ச்சி எல்லாம் இந்த டைம்ல இருக்குது. அப்ப அதெல்லாம் ஓரளவு செட்டில் ஆகுறீங்க. குரு மகாதசை ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த ராகு மகாதசையோட கம்பேர் பண்ணும்பொழுது குரு மகாதசை கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல திசையாகவே இருக்கும். குருனாலே ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால ஓரளவு. ஆனா நான் சொன்ன மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம். அதே போல ஹெல்த்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த டைம்ல. அப்ப வந்து ஹெல்த்ல எப்பவுமே கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹெல்த்ங்கும் போது துலாம் செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஒரு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. உஷ்ணம், அந்த ஹீட் எப்பவுமே அதிகமா இருக்கும். கோபப்பட்டாலே உடம்பு ஹீட் ஆகுது இல்லைங்களா? அப்போ வந்து கோபம் அதிகமா வருதுங்கிறதுனால இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க தினசரி 2 தடவை குளிக்கிறது நல்லது. தினசரி 2 தடவை குளிச்சீங்கன்னா அந்த உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாகும். அது வந்து நீங்க எப்பவுமே அதை வந்து கண்டினியூஸா பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு கோபம் சற்று குறையும். அந்த உங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் உஷ்ணமாகாம இருக்கும். அதற்காக நான் சொல்றேன். அதனாலதான் அந்த உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு மெயினா வரும். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நீங்க கவனமா இருக்கணும். அது வந்து குரு தசையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப வந்து நீங்க உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எல்லாம் அப்பப்போ நீங்க வந்து கவனமாக இருப்பது நல்லது குரு மகாதசையில. அடுத்து வந்து பிள்ளைகள் விஷயத்திலையும் நீங்க வந்து ரொம்பவும் பிள்ளைகள் அந்த குரு திசைங்கிறதுனால பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலை வரும். நீங்க நினைச்ச மாதிரி நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம பேச்சு கேட்கறது இல்ல, நம்ம நினைச்ச மாதிரி பிள்ளைகள் படிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன மனக்குறைகள் வரும். பிள்ளைகள் வந்து ஆனா பிள்ளைகள் தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்கள வந்து தப்புனா தப்புதான் அப்படின்னு அவங்கள வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களிடம் இருக்குங்க. அதே போல உங்களுக்கு வந்து அடுத்தாப்புல வரக்கூடிய திசை என்னன்னா சனி மகாதசை. இது வந்து கிட்டத்தட்ட 38 வயது ஆரம்பிச்சதுன்னா 57 வயது வரைக்கும் இருக்கும்.
அப்ப அந்த 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 டைமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் தான். இந்த ராகு குரு எல்லாம் வந்து ஓரளவு இந்த திசையெல்லாம் நீங்க நல்ல விதமா ஒரு நல்ல வேலை, குடும்பம், குழந்தை பாக்கியம், வேலைன்னு கடந்து வந்தீங்கன்னா இந்த சனி மகாதசை வந்து உங்களை வந்து கொஞ்சம் படுத்தாம இருக்கும். அதே போல சனி இந்த குரு மகாதசையில நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். அதே போல ஹெல்த் இஷ்யூஸ், பிள்ளைகள் பற்றிய விஷயங்கள்ல ஒரு முடிவெடுக்க முடியாது, பிள்ளைகளுக்காக அவங்களுடைய திருமணத்திற்காக பணம் சேர்க்கிறது, அவங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு செலவுக்காக உழைக்கிறது, அந்த மாதிரியான அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும். அதே போல உங்களுக்கு வந்து பேசிக்காவே உங்களுக்கு வந்து இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கிறதுனால இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் குடும்பத்தாரெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இருந்தாலும் சனி வந்து ஒரு அந்த டைம்ல வந்து வாழ்க்கை எல்லோருக்குமே அது நடக்கக்கூடியதுதான். அந்த 38 வயது 57 வயதுல எல்லாம் என்ன நடக்கும், சரி என்னமோ வாழ்க்கை போகுதுப்பா, என்ன வாழ்க்கையோ போகட்டும், என்ன நடந்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை எல்லோருக்குமே இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். சரி ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்றது அப்படிங்கிற மாதிரி, கடமையை செய்வது, கடமைக்காக வாழ்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இந்த சனி மகாதசை உங்களுக்கு இருக்கும். சனி வந்து உங்களுடைய பர்த் சார்ட்ல நல்ல இடத்துல இருக்கிறாரான்னு நீங்க பார்க்கணும். சனி வந்து பொதுவா துலாம் ராசிக்கு கெடுப்பதில்லை. ஏன்னா துலாம் ராசிக்கு சனி தான் அந்த துலாம் ராசியிலேயே உச்சம் அடைகிறாரு. அதனால உங்களை வந்து எந்த இடத்துலயும் சனி கெடுப்பதில்லை. ஆனா வந்து அந்த அந்த இடத்துல அந்த குடும்ப பாரத்தை தாங்க முடியாம நீங்க வந்து ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல வந்து தவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த சனி மகாதசையில உங்களுக்கு வந்து இருக்குது. இருந்தாலும் அந்த டைம்ல இங்க வந்து ஒரு அரசியல்ல ஒரு ஈடுபாடா இருக்கீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க, அரசியல்வாதியோட ஒரு தொடர்போட இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேரு, புகழ், பாராட்டு, தொழில்ல வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம்ல இருக்கும். ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலை நல்ல ஒரு விரிவாக்கம் செய்யறது, உழைக்கிறது, காலையில இருந்து நைட் வரைக்கும் குடும்பத்திற்காக உழைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு தன்மை. சனின்னு வந்துட்டாலே அந்த உழைப்பு வந்துவிடும். ஒரு கீழே இறங்கி வேலை செய்யணும், எந்த இடத்துலயுமே ஒரு மேல் போக்கா வேலை செய்யாம ஒரு ரொம்பவும் ஒரு டீப்பா போய் வேலை செய்யறது அப்படிங்கிறது அந்த சனி வந்து கொடுப்பார். சனினாலே உங்களை வந்து உழைப்பதற்கு, வேலை செய்வதற்கு தயங்க மாட்டார். பொதுவா நீங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு சொகுசுவாசிகள் தான். எல்லாமே நீங்க செய்ய மாட்டீங்க, மத்தவங்க தான் உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்க. ஆனா கன்னி ராசி அப்படி இருக்க மாட்டீங்க கூடிய வரைக்கும். அப்ப வந்து துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணணும், அப்படி A to Z மற்றவங்க யாராவது ஒருத்தர் உங்க கூடவே இருக்கணும், உங்களுடைய வேலைகள் எல்லாம் கவனிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பணியாள் மாதிரி ஒருத்தர் பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அந்த நாளை கடந்து வந்து விடுவீங்க. அதெல்லாம் உங்களிடம் இருக்கும். ஆனா இந்த சனி மகாதேசில உழைப்ப வேண்டி வரும், ஓடி ஓடி உழைக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இந்த சனி மகாதேசில உங்களுக்கு நடக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் மகாதசை. புதன் மகாதசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 57 வயதுல ஆரம்பிச்சதுன்னா 74 வயது வரைக்கும் இருக்கும். அப்ப வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் 74 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன, நீங்க வந்து ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போயாச்சு. புதன் மகாதசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம், பிள்ளைகளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கையில இதுவரைக்கும் உழைச்சாச்சு, நம்ம இனிமேல் வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி மகாதசை வந்து உங்களுக்கு நல்லா போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த புதன் மகாதசை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் போகும். கொஞ்சம் பயணங்கள் செய்வீங்க, மகனை போய் பார்த்துட்டு வரேன், மகளை போய் பார்த்துட்டு வரேன்னு கொஞ்சம் பயணங்கள் செய்வீங்க. கொஞ்சம் அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தந்தைக்கு இந்த டைம்ல வந்து ஒரு சிலருக்கு கண்டமாக ஏற்படலாம் புதன் மகாதசை வரும்பொழுது. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே வயது ஆயிட்டுது, ஒரு 57 வயசு ஆயிட்டு. அப்ப வந்து அந்த டைம்ல உங்களுக்கு இந்த தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சங்கடங்கள், விரயங்கள் என்பது இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகம். ஒரு சிலர் வந்து இந்த டைம்ல கூட வந்து ஏதாவது ஒரு உழைக்கணும், ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். அந்த கடைசி வரைக்கும் நீங்க உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அப்படியே உழைத்துக்கிட்டே செல்ற மாதிரி ஒரு சிலருக்கு வரலாம். பெருசா உழைக்காட்டா கூட ஏதோ உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏதோ நம்மளால
முடிஞ்சதை உழைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த புதன் மகாதசையில வருங்க. அடுத்து வரக்கூடிய திசை கேது மகாதசை. கேது மகாதசை வந்து இந்த 74 வயதுக்கு மேல அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும், உடம்பு தள்ளாடி விடும். இந்த டைம் வந்து அந்த புதன் மகாதசையிலே வந்து உங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப வந்து அந்த உடல் நலத்துல அதிகமான ஒரு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு திசையாகவே இந்த புதன் மகாதசையே உங்களுக்கு அமையுதுங்க. சரி, வந்து ஓவராலா உங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா நீங்க வந்து பேசிக்கா உங்களுடைய குணங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து துலாம் ராசினா கொஞ்சம் குணங்கள் வந்து ரொம்பவும் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசைப்படுவீங்க. ஒரு அழகை கண்டு மயங்கி விடுவீங்க. ஒரு அழகுதான் ஒரு பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே இது இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, இல்லைன்னா ஒரு வரன் பார்க்க போறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பேசிக்கா துலாம் ராசினா என்ன, ஒரு அழகா இருக்கா, வெளி தோற்றத்துல அழகா இருக்காங்களா, ஓகே சொல்லிடுவீங்க. ஆனா இந்த கன்னி ராசி வந்து அப்படி சொல்லாது. நீங்க வந்து அழகா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எங்க வேலை பார்க்கீங்க, உங்களுடைய குணங்கள் என்ன, உங்களுடைய குணம் வந்து நல்ல நல்ல குணங்கள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ராசியா கன்னி ராசி இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு ப்ரீ பிளான் பண்ணுவீங்க கன்னி ராசிக்காரங்க. அந்த ப்ரீ பிளான் வந்து துலாம் ராசிக்கு இருக்காது. நீங்க வந்து அந்த ப்ரீ பிளான் பண்ணாம உங்களுக்கு வந்து உங்களுடைய மனதுல எது தோன்றுதோ அதை செஞ்சுக்கிட்டே போவீங்க. பேசிக்கா உங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி கன்னி ராசி இந்த 2 ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தைரியசாலியா இருப்பீங்க. ஒரு முன்கோபத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில அனைத்து விதமான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்ப வந்து நீங்க வந்து எந்த வயதினராக இருந்தாலும் சரி, இந்த மகாதசையில இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறத எவ்வளவு தூரம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.